பா அடுத்து மரியாதை முக்கியங்க. அடிக்க மாட்டேன் சொல்லுங்க. சத்தியமா எங்க மந்தகரனா நீ எங்கத்தான் கத்தாயோ அடிக்கிறாரு நீ ஆடுகிறடா டாய் ஊர்ல வர 5 பேர் ஒரு 2 பேர் வாரிமா மாட்டாங்க. அவர் அடிக்கிற அடி தாங்க கூட அந்த அம்மானு துடிக்கிறான். அப்ப பிரேக் டான்ஸ் ஆடலையா? ஆமா நான் பிரபுதேவா அப்ப பிரேக் டான்ஸ் ஆடுறேன். டேய் உன் துடிப்பு அது ஒரு நடிப்பு. உடம்பே கலைடாடி. ஆமாடா அந்த நடராஜனே நீதான்டா தில்லை நடராஜனே. நீ உட்கார்ந்தாலும் சரி நடனம் தான், எழுந்தாலும் நடனம் தான், பாடினாலும் நடனம் தான், அழுதாலும் ஒரு நடிப்புடா. சொல்லுங்க தாட்டுக்குருவி. நீ என்ன ராமச்சந்திரன்? ஒவ்வொரு ரோட்ல போய் நிக்கிற ஒரு 4 பேர் நான் யாருங்க? ஐயா உனக்கு தெரியாதுங்க அப்படி சொல்லுவாங்களா? அட மூதேவி, இந்த அவாடி 56 தேசத்துக்கு நான் ஒரு பேரரசர். ஐ மாசம்னா 4ல இருந்து மாசி 1 பிறகுது. அவாடி ஓ அவனி இந்த அவாடி 56 தேசத்துக்கு நான் ஒரு பேரரசர். பேரரசன் கொஞ்சம் கூட மரியாதை இல்ல. கீழே பொட்ட பையா என் வாயில பீ வந்திருக்கும். என் வாயில பொய் வந்திருக்கோங்க. ஆமா இந்த மதிவதனாவின் நாட்டிலே நம்ம நாட்டிலே நாட்டு மக்களுக்கு யாரும் குறையில்லாமல் செல்வ சிறப்பு. ஆமா ஐயா. ஆமா ஏதாவது குறை இருக்கிறதா? ஒரே ஒரு குறை தான் ஐயா. நம்ம நாட்டுல ஒரே ஒரு குறை தான். இப்போ பாட்டுக்கு 10 ரூபாய் ஏத்திட்டாங்க. வருஷத்துக்கு 10 ஏறினதான் இருக்கும். எல்லாருக்குமே இலவசம் 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 கொடுத்தா போடாத வேற வழியே கிடையாது. நாட்டு மக்களுக்குள்ள விட்டாலும் என் மண்ணுக்குள்ள ஒரு குறை. ஐயா மன்னருக்கு ஒரு குறையாண்டா அது நாட்டு மக்களுக்கே குறையல. ஆமா எனக்கு திருமணமாகி 21 ஆண்டு காலமாக புத்திரி தந்தான விலை என்று மன வேதனை உணர்த்தி குழந்தை பாக்கியமே இல்லாத நீங்க. ஆமாண்டா வீட்டுல சினிமா பத்த காட்டுப்பீங்களா? என்னடா என்னடா கல்யாணம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லடா உன் பொண்டாட்டி உள்ள போறது போது சினிமால படிக்கன்னு கேட்டேன் நானு. ஆட மாட ஆம்பளை மீனாட்சி டேய் 21 ஆண்டு காலமாக புத்திரி தந்தான விலை என்று மன வேதனை உணர்த்தி நான் வணங்கக்கூடிய அந்த ஈசன் ஜெகதீசன் தில்லைவா நடராசன் அண்ணமலை துதித்ததால் அழகான ஒரு ஆண்மகன் எனக்கு பிறந்தான். அழகான ஒரு ஆண்மகன் பிறந்தார். என் மகன் பிறந்து 3 மாத கை குழந்தையாக இருக்கும் பொழுது ஆமாண்டா என்னுடைய மனைவி என்னையும் இந்த மண்ணையும் என் மகனை விட்டு அகாலமாக வந்திருந்தார். என் மனைவி இறக்கும் பொழுது என் மகன் 3 மாத குழந்தையாக இருந்தார். 3 மாத கை குழந்தையாக இருந்தார். ஆமாண்டா சிவனுடைய அருளால் பிறந்ததால் என் மகனுக்கு சிவமணி என்று பெயர் செல்வ சிறப்பு. அவனுக்காகவே மறுமணம் செய்து கொள்ளாமல் என் மகனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் மகனோ என் நாட்டு படிப்பெல்லாம் முடித்துவிட்டு அயல் நாடு சென்றிருக்கிறார். பட்டை படிப்பிருக்கார். ஆமாண்டா என் மனதுக்குள்ள ஒரு நீண்ட ஆசை. எனக்கு வயது கடந்து விட்டது. என் மகனை வரவழைத்து காலகாலத்தில் அவனுக்கு திருமணம் செய்து அது மட்டுமல்ல இந்த நாட்டின் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு நான் ஓய்வு பெறலாம் என்று மனதுக்குள்ளே ஒத்துழைத்திருக்கிறேன். இருந்தாலும் நம்முடைய அமைச்சர் யாரு ஆளவன் தான். ஆமா ஆளவன் தான் அவங்களை அழைத்து அமைச்சர் அழைத்து இதற்கு ஆலோசனை கேட்க வேண்டும். சென்று அமைச்சர்